இந்த உலகில் நமது வாழ்க்கை தற்காலிகமானது மட்டுமே. நமது மரணத்தின் நேரத்தில் நாம் தேவனை எதிர்கொள்வோம். எபிரெயர் 9:27. தீய செய்தி: மனிதகுலம் வீழ்ந்த நிலையில் உள்ளது. தேவன் படைத்த முதல் மனிதன் மற்றும் பெண் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தனர். அவர்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். தன்னுணர்வு, அறிவு மற்றும் பரிசுத்தத்துடன். ஆதியாகமம் 1:26. அவர்கள் தேவனுடன் நல்ல உறவில் இருந்தனர், ஆனால் நல்லதும் கெட்டதுமான அறிவின் மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்ற அவருடைய கட்டளையை மீறினர். அவர்களின் கீழ்ப்படியாமையின் காரணமாக சாபம் உலகில் வந்தது. பாவம் மனிதகுலத்தில் நுழைந்தது. ஆதியாகமம் 3. அதன் பின் பிறந்து ஒவ்வொருவரும் பாவத்தையும் உடைந்த இயல்பையும் பெற்றனர். ரோமர் 5:12. தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, அனைவரும் பாவம் செய்துள்ளனர், தேவனுடைய மகிமைக்கு குறைவாக உள்ளனர். ரோமர் 3:23. பாவத்தின் கூலி மரணம். ரோமர் 6:23. இரண்டாவது மரணம் அக்கினி ஏரியில். வெளிப்பாடு 20:14-15. நமது ஆவி அழியாதது. நமது பாவ இயல்பு மற்றும் நம்மை மீட்க முடியாத காரணத்தால் நாங்கள் நரகத்தில் நித்திய தண்டனையை எதிர்கொள்கிறோம். தேவனுடைய நீதியும் பரிசுத்தத்தையும் பூர்த்தி செய்ய ஒரு இரட்சகர் தேவை. எபிரெயர் 10:1-5. நல்ல செய்தி: விமோசனம், மன்னிப்பு மற்றும் தேவனுடன் சமாதானம் பெறுவதற்கு வானத்தின் கீழ் ஒரே பெயரும் ஒரே வழியும் கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் இரட்சிப்பை பெற ஒரே பெயரை தேவன் கொடுத்துள்ளார். அப்போஸ்தலர் 4:12. இயேசுவின் பெயரில் ஒவ்வொரு முழங்காலும் வணங்கும், ஒவ்வொரு நாவும் அவர் ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். பிலிப்பியர் 2:10-11. அவர் வழி, சத்தியம் மற்றும் ஜீவன். அவர் மனிதகுலத்திற்கு வாக்கு கொடுக்கப்பட்ட இரட்சகர், தேவனுடைய ஒரே பிறந்த குமாரன், நித்தியமானவர், எல்லாவற்றையும் படைத்தவர். தேவனுடைய குமாரன் மனித குமாரனாக வெளிப்பட்டார். உடலுறவு, சிலுவையில் மரித்தார், இறப்பு, மீண்டும் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுதல். அவருடைய உடல் அர்ப்பணிக்கப்பட்டது. அவருடைய குற்றமற்ற இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. அது ஒரே முறை செய்யப்பட்ட பலியாகி மீட்பு, மன்னிப்பு மற்றும் தேவனுடன் சமாதானம் பெற்றது. நாம் தேவனுடைய கிருபையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய சுவிசேஷத்திலும் நம்பிக்கையால் இரட்சிக்கப்படுகிறோம். பொய்யான நம்பிக்கைகள் அல்லது பாவமயமான வாழ்க்கை முறைகளிலிருந்து விலகுங்கள். தேவனுடைய ஒரே பிறந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு தேவனை நம்புங்கள். அவருடைய சுவிசேஷத்தின் கிருபையில் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். அவருடைய குமாரன் மூலம் தேவன் செய்த இரட்சிப்பு, உடலுறவு, சிலுவையில் இறப்பு, உயிர்த்தெழுதல். உண்மையுடன் ஜெபியுங்கள். எங்கள் பிதாவாகிய தேவனே, நீர் வானத்தில் இருக்கிறீர். உங்கள் ஒரே பிறந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷத்தில் நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் ஆட்சி செய்து பரிசுத்த ஆவியின் சக்தியால் என்னை மாற்றுங்கள். ஆண்டவரே, நித்திய ஜீவனின் வாக்குறுதியுக்கும் அதன் நிறைவுக்கும் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உண்மையான விசுவாசம் இரட்சிப்பின் முழு உறுதியை அளிக்கிறது. தேவன் இயேசுவில் விசுவாசத்தின் மூலம் நித்திய ஜீவனை வாக்குறுதி செய்துள்ளார். 1 யோவான் 5:9-13. நாம் இரண்டாவது மரணத்தின் நியாயத்தீர்ப்பை எதிர்கொள்ள மாட்டோம், ஏனெனில் நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்துவிட்டோம். யோவான் 5:23-24. எங்கள் உடல் இறந்தாலும் தேவன் அதை மீண்டும் எழுப்புவார். யார் விசுவாசிக்கிறாரோ அவர் நித்தியமாக இறக்க மாட்டார். யோவான் 11:25-26. தேவன் எதிர்காலத்தை கையில் வைத்துள்ளார். யாரும் அவருடைய வல்லமையான கையிலிருந்து எங்களை பறிக்க முடியாது. யோவான் 10:27-29. தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. அது கிறிஸ்து இயேசுவில் உள்ளது. ரோமர் 8:35-39. தேவனுடைய ஆவி எங்களில் வாசம் செய்து
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை எங்களுடன் இருக்கும். எபேசியர் 1:13-14. தேவனுடைய விருப்பம் உங்களுக்காக, அவர் பிள்ளையாகவும் கிறிஸ்தவராகவும். பிதாவின், குமாரனின், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நீரில் முழுகி ஸ்நானம் பெறுங்கள். மத்தேயு 28:19. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளருங்கள். அவரில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருங்கள். அது உங்கள் விசுவாசத்திற்கும் தேவனுக்கான அன்பிற்கும் சான்றாகும். யோவான் 15:5, 7, 10. ஜெபியுங்கள். மத்தேயு 6:6-7. வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:28-30. யோவான் பிற்பகல் 5:17. ஆவியிலும் சத்தியத்திலும் தேவனை வணங்கும் மற்ற கிறிஸ்தவர்களுடன் உடன்பிறப்பாக இருங்கள். யோவான் 4:23-24.